பாருங்க, தொகுத்தறி மதிப்பீடு பார்க்கலாமா? பாருங்க, எளிதில் செரிக்கக்கூடிய உணவு எதுனா தானிய கஞ்சி. அடுத்து, ஒருவரின் ஆரோக்கியமான வாழ்விற்கு தேவையான உணவுகள் எவை? இவை அனைத்தும் எதெல்லாம் தேவைன்னா ஆற்றல் தரக்கூடியது, எளிதில் செரிக்கக்கூடியவை, அப்புறம் சுகாதாரமானவை. அடுத்து பாருங்க, கீழ் காண்பவற்றுள் நாம் தவிர்க்க வேண்டிய உணவு எதுனா மிக சூடான உணவை நம்ம சாப்பிடக்கூடாது. சரிங்களா? அடுத்து, உடல் புத்துணர்ச்சி பெற நாம் எந்த உணவை உண்ண வேண்டும்? பழக்கலவை. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருவர் உடல் நலம் இல்லாமல் இருக்கும்போது கீழ்காணும் எந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும்? இட்லிப்பா, இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. அடுத்து பாருங்க, மண் பாத்திரத்தில் சமைப்பதால் உணவில் உள்ள வெப்பம் மற்றும் ஈரத்தன்மை பாதுகாக்கப்படுகிறது. அடுத்து, அனைத்து வகையான சமையலுக்கும் ஏற்றவை மண்பானை சமையல். மண்பானையில் உள்ள காரத்தன்மை உணவில் உள்ள அமிலத்தன்மையை கட்டுப்படுத்துகிறது. அடுத்து பாருங்க, மண்பானைகளில் சமைப்பதால் உணவின் தரமும் சுவையும் மேம்படுகிறது. அடுத்து, செரித்தல் எளிதாவதற்கு மண் பாத்திரத்தில் சமைக்க வேண்டும். சரிங்களா? மண்பானை சமையல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து பாருங்க, நீராவி கொடுத்துருக்காங்களா? நீராவி என்ன நிலை? வாயு நிலை. பனிக்கட்டி திண்ம நிலை. திண்மம்னாலும் திடம்னாலும் ஒன்று தான். நீராவி நீர் திவளையாதல். அதனால் என்னது அப்படின்னா நீராவி சுருங்குதல். நீராவி சுருங்கி நீர் திவளைகளாக இருக்கும். குடிநீர் அப்படின்றது திரவநிலை. தண்ணி திரவநிலை தானப்பா. நீராவியாக மாறுதல் அப்படின்னா அது ஆவியாகுதல். நீரை கொதிக்க வச்சிங்கன்னா நீராவியாக மாறும்ல, அது ஆவியாகும். அடுத்து பாருங்க, தாவரங்களின் வகைப்பாட்டின் அடிப்படையில் வேறுபட்டதை வட்டமிடுக. பாருங்க, வேம்பு, மா, நெல், ரொட்டி காளான் கொடுத்துருக்காங்களா? வேம்பு, மா, நெல் மூணுமே பச்சையம் உள்ளது. ரொட்டி காளான் பச்சையம் ஒற்றது. அடுத்து பாருங்க, பாசிகள், பூஞ்சைகள், நெல், பெரணி. இதில் பாருங்க, நெல் மட்டும்தான் பூக்கும் தாவரம். பாசிகள், பூஞ்சைகள், பெரணி அப்படின்னா பூவா தாவரம். அடுத்து, பாசிகள் சூரியகாந்தி, ரோஜா, மல்லிகை. சூரியகாந்தி, ரோஜா, மல்லிகைனா பூக்களின் வகைகள். பாசிகள் பூக்களின் வகைகளில் கிடையாது. அடுத்து, ரொட்டி காளான், புல், காளான், பூஞ்சைகள் கொடுத்துருக்காங்களா? இந்த புல் தான் பச்சையம் உள்ளது, மற்றதெல்லாம் பச்சையமற்றது. அடுத்து, நெல், புல், பாசிகள், பூஞ்சைகள்னு கொடுத்துருக்காங்களா? அதே தான். இது எல்லாமே பச்சையம் உள்ளது, பூஞ்சைகள் பச்சையமற்றது. சரிங்களாப்பா? அடுத்து, சரியா தவறா என எழுதுக. இலையின் நரம்புகள் நீர் மற்றும் தாது உப்புகளை கடத்தும். இது சரிப்பா. இலையின் நரம்புகள் தான் இலைக்கு தேவையான நீரையும் தாது உப்புகளையும் கடத்துகிறது. அடுத்து, மைய நரம்பு இலையின் ஓரங்களில் காணப்படுகிறது. தவறுதானப்பா. இலையின் நடுப்பகுதியில் தான் மைய நரம்பு காணப்படுகிறது. அப்புறம், இலையின் தட்டையான பகுதி இலைக்காம்பு ஆகும். இதுவும் தவறுப்பா. இலையின் முனைப்பகுதி இலை நுனி ஆகும். சரிப்பா. இலைக்காம்பு இலையை முதன்மை தண்டுடன் இணைக்கிறது. இதுவும் சரி. சரிங்களா? அடுத்து பாருங்க, உணவாக பயன்படும் ஏதேனும் ஒரு இலையின் பெயரை எழுதுக. உணவாக பயன்படும் நிறைய இலைகள் இருக்குது. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, முட்டைக்கோஸ், இதெல்லாம் உணவாக பயன்படும் இலையின் வகைகள் தான். அடுத்து, தண்டு பகுதியில் உணவை சேமிக்கும் தாவரம் எதுனா வெங்காயம், இஞ்சி, உருளைக்கிழங்கு. இதெல்லாம் தண்டு பகுதியில் உணவை சேகரிக்கக்கூடியது. அடுத்து, உணவில் நறுமண பொருளாக பயன்படும் பூ எதுனா அன்னாச்சி பூ. பயன்படுத்துவோமா? அடுத்து, பீட்ரூட் தாவரத்தின் எப்பகுதி உணவாக பயன்படுகிறதுனா பீட்ரூட் தாவரத்தோட வேர் பகுதி தான் உணவாக பயன்படுகிறது. அடுத்து, உணவாக பயன்படும் விதைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. பருப்பு வகைகள். நம்ம உளுந்துன்னு எடுத்துக்கலாம், இல்லை துவரைன்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் விதையாக பயன்படும் உணவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து, அட்டவணை படுத்துகன்னு கொடுத்துருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? உருளைக்கிழங்கு, கேரட், வெங்காயம், பீட்ரூட், மஞ்சள் கொடுத்துருக்காங்களா? இதில் வேர் பகுதி உணவாக பயன்படும் தாவரங்கள்னா கேரட், பீட்ரூட். தண்டு பகுதி உணவாக பயன்படும் தாவரங்கள்னா உருளைக்கிழங்கு, வெங்காயம், மஞ்சள். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, ஊறுகாய் எம்முறையில் பாதுகாக்கப்படுகிறது? உப்பிடல் மூலம் ஊறுகாய் பாதுகாக்கப்படுகிறது. ஆமாம் தானேப்பா? அடுத்து, உணவு பாதுகாப்பு முறைகள் எவையேனும் 2 பற்றி எழுதுக. ஒன்று உலர வைத்தல் எழுதியிருக்கேன், அடுத்து கொதிக்க வைத்தல் எழுதியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எழுதலாம். உலர வைத்தல், இது உணவுப் பொருட்களை சூரிய ஒளியில் உலர வைப்பதன் மூலம் அவற்றில் உள்ள நீரை முழுமையாக நீக்கும். அடுத்து, உலர வைத்தல்னா எதெல்லாம் உலர வைக்கலாம்? பருப்பு வகைகள், வற்றல், வடகம், இதெல்லாம் உலர வைக்கலாமலப்பா. எடுத்துக்காட்டுன்னா நீங்கள் வற்றல், வடகம், பருப்பு வகைகள்லாம் போட்டுக்கலாம். அடுத்து, கொதிக்க வைத்தல். இம்முறையானது உணவுப் பொருட்களில் உள்ள நுண்ணுயிரிகளை அழிக்கின்றது. எடுத்துக்காட்டு இதெல்லாம் கொதிக்க வைக்கலாம். தண்ணி, பால், இதெல்லாம் கொதிக்க வைக்கிறோம்ல. சரி. அடுத்து, மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைக்க தேவையானவை எவை? ஒரு மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைக்கணும்னா அந்த தொட்டியில் என்னென்ன போடுவோம்? பெருங்கற்கள், சிறுகற்கள், மணல், இதெல்லாம் போடுவோம் தானே? இதுதான்ப்பா. அடுத்து, மழைநீர் சேகரிப்பின் நன்மைகளுள் 2 எழுதுக. எதனால் மழைநீர் சேகரிப்பு தொட்டி நம்ம அமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தடி நீர்மட்டத்தை அது உயர்த்துகிறது. இன்னொன்று வேளாண்மைக்கு பயன்படுகிறது. சரிங்களாப்பா? அடுத்து, வகைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. பாசிகள், ரொட்டி காளான், புல், காளான், நெல். இதில் பச்சையமுள்ள தாவரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாசிகள், புல், நெல். பச்சையமற்ற தாவரங்கள்னா ரொட்டி காளான், காளான். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, விடுபட்டவற்றை நிரப்புக. பாருங்கள், இதில் திண்மம், இந்த பனிக்கட்டினாலே திண்மம் நிலை.
இங்கே தண்ணி இருக்கா, தண்ணினா திரவ நிலை. இங்கே பாருங்கள் தண்ணி வந்து ஆவியாகி மேலே போகுது, அப்போ வாயு நிலை. சரிங்களா? இப்போ அது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த திரவம் வந்து வெப்பப்படுத்துவதனால இந்த ஆவியாகி மேலே போகுது. அடுத்து பாருங்கள், இந்த திரவம் வந்து உறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அது வந்து உறைதல்னால அது திண்மமாக மாறிடும். திரவம் உறைதல் மூலமாக திண்மமாக மாறும். திண்மத்தை வெப்பப்படுத்தணும் அப்படின்னா அது திரவமாக மாறிடும். அடுத்து இந்த வாயுவை ஆவி சுருங்க, தண்ணியெலாம் ஆவியாக மேலே போயிடுச்சு, இதில் ஒரு மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஆவி வந்து சுருங்கிடும். இப்போ ஆவி சுருங்குதல் மூலமாக அது மீண்டும் திரவமாக மாறிடும். சரிங்களாப்பா? இந்த மாதிரி நம்ம எழுதிடலாம். அடுத்து உணவு வீணாவதலை தடுப்பதற்கான வழிமுறைகளை எழுதுக. என்ன எழுதலாம்? உன்னால் எவ்வளவு சாப்பிட முடியுமோ அதை மட்டும் எடுத்துக்கொள். அடுத்து அதிகமுள்ள உணவை பகிர்ந்து உண்ணலாம், இல்லாட்டி மீதமுள்ள உணவை தேவைப்படுவோருக்கு அளிக்கலாம். இந்த மாதிரி உணவு வீணாவதலை தடுக்கலாம்லப்பா? சரிங்க குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பார்த்ததெல்லாம் சயின்ஸ் ஒர்க் 4th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா குட்டீஸ்? தேங்க்யூ.